guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ்ல வந்து பயாலஜில சாப்டர் 2 ஓட லாஸ்ட் டாபிக் வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ் அண்ட் லைக்கன்ஸ் இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வைரஸை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்த்திருந்தோம். அதுல இம்பார்ட்டன்டான எம்சிக்யூஸ், இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ரொம்ப டீட்டெயிலா அதை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம மிச்சம் இருக்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் 11th என்சிஆர்டி லைன் பை லைன் சீரீஸ் நீட் பயாலஜியில் சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணதா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டர் 1 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாப்டர் 1 சாப்டர் 2 பாருங்க. வீடியோஸ்ல எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோஸை பார்த்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு சாப்டர்லையும் சம்மரி அப்படின்றது இருக்கும். இந்த சம்மரியும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு டாபிக் வைஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், நீங்க ஏதாவது உங்ககிட்ட சோர்சஸ் இருந்தது அப்படின்னா அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீட் பயாலஜியை கிராக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். விராய்ட்ஸ் 1971ல டியோடைனர் அப்படின்ற இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு புது இன்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ற ஒரு ஏஜென்ட் தான் விராய்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வைரஸை விட சின்னதா இருக்கும். நார்மலாவே பாக்டீரியா விட சின்னதா வைரஸ். அந்த வைரஸை விட சின்னதா இருக்கிறது தான் இந்த விராய்ட்ஸ். இந்த விராய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற டிசீஸ் தான் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர்என்ஏ, அதாவது எப்படி சொல்றதுன்னா டபுள் ஸ்ட்ராண்ட் அந்த மாதிரிலாம் இருக்காம ஃப்ரீ ஆர்என்ஏவா இருக்கும். பட் வைரஸ் கிட்ட இருக்கிற மாதிரி இவங்க கிட்ட புரோட்டீன் கோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அதாவது கேப்சிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அந்த ஒரு ரீசன்னால தான் இவங்களுக்கு வச்ச பேர் தான் விராய்டு. ஸோ இந்த விராய்டோட ஆர்என்ஏவோட மாலிகுலர் வெயிட் வந்து கம்மியா இருக்கும். ஜென்ரலா இந்த கொஸ்டின் கேட்கலாம், எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, எந்த டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணும், இதுக்கு வந்து புரோட்டீன் கோட் இதெல்லாம் இருக்கா, இதோட ஆர்என்ஏவோட மாலிகுலர் வெயிட் எப்படி, இந்த மாதிரி கொஸ்டின் இந்த டாபிக்ல கேட்டிருக்காங்க அண்ட் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரியான்ஸ். ப்ரியான்ஸ் வந்து இப்ப இருக்கிற மெடிசன் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூராலஜிக்கல் ரிலேட்டடா இருக்கிற டிசீஸை டிரான்ஸ்மிட் பண்ற ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரியான்ஸ் தான். அந்த ஏஜென்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா ஃபோல்ட் ஆகாத புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஒரு ரீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரியான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ப்ரியான்ஸோட சைஸும் வைரஸோட சைஸும் சிமிலரா தான் இருக்கும். இதுல வந்த ரொம்ப நோட்டபிள் டிசீசஸ் என்னெல்லாம் அப்படின்னா bovine spongiform encephalopathy BSC, காமனான நேம் வந்து பாத்தீங்கன்னா மேட் கவ் டிசீஸ். கேட்டல், ஆடு மாடு மேய்க்கிற அந்த இடத்துலலாம் இந்த டிசீஸ் வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் சிஆர் ஜாக்கப் டிசீஸ் இன் ஹியூமன் சிஜேடி. இது எல்லாமே நியூராலஜிக்கல் ரிலேட்டடா இருக்கிற டிசீஸ், நர்வஸ் சிஸ்டமா அஃபெக்ட் பண்ணும். அதான் ப்ரியான்ஸ். ஸோ ப்ரியான்ஸோட சைஸும் வைரஸோட சைஸும் சேம் தான். இதுல ரொம்ப முக்கியமான டிசீஸ் வந்து சிஜேடியும் பிஎஸ்சியும். நெக்ஸ்ட் வந்து லைக்கன்ஸ். லைக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிம்பயாட்டிக் அசோசியேஷன், அதாவது ரெண்டு ஆர்கானிசமுக்கும் இடையில ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம் தான் லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எந்த ரெண்டு ஆர்கானிசம்க்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும்னா ஆல்கேக்கும் ஃபங்கைக்கும் தான். ஆல்கே காம்பனண்ட்டை ஃபைகோபியாண்ட் அப்படின்னும் ஃபங்கை காம்பனண்ட்டை மைக்கோபியாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கே வந்து ஆட்டோட்ராஃபிக், ஃபங்கை வந்து எட்டிரோட்ராஃபிக். ஸோ இவங்க எப்படி மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்கன்னா ஆல்கே வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபங்கைக்கு வந்து கொடுக்கும். ஃபங்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபுட்டுக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸ், வாட்டர் அண்ட் அது சர்வைவ் பண்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஃபங்கை வந்து பார்த்துக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால ஒன்னோட ஒன்று ஹெல்ப் பண்றதுனால இவங்கள சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் ஆர் சிம்பியாட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆர்கானிசம் தான் நம்ம லைக்கன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த லைக்கன்ஸ்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இவங்க வந்து பொல்யூஷனை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பொல்யூஷன் மாதிரி இருந்தது அப்படின்னா லைக்கன்ஸால அந்த இடத்துல சர்வை பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசன்னால தான் இத பொல்யூட்டன் இண்டிகேட்டர்ஸா யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ லைக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைகோபியாண்ட் அண்ட் மைக்கோபியாண்ட் ஆல்கேக்கும் ஃபங்கைக்கும் இருக்கிற
ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷன் தான் லைக்கன்ஸ். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட சாப்டர் 2 அண்ட் இந்த டாபிக்ல இருக்கிற விராய்ட்ஸ், ப்ரியான்ஸ், லைக்கன்ஸ். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லெசனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, எல்லா வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸ் 11th, கிளாஸ் 12th எல்லாமே வந்து நான் பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் டேஸா வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். உங்க சப்போர்ட் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க் யூ.